ஆர்மிஸ், நீங்கள் பிடிஎஸ் ஆர்மி தானே? எத்தனை முறை தாண்டா இதே கொஷின் கேட்டுங்கிறது? கேட்குறவங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிடும் போல். புதுசாக வர ஆர்மிஸ்லாம் பார்ப்பாங்க. பார்க்கட்டும். அப்போ இருக்கிறவங்க பைத்தியம் பிடிச்சி சாகணுமா? அவங்களாம் பைத்தியம் பிடிக்க மாட்டாங்க. சவா, இந்த வீடியோவில் நம்ம ப்ளூ பஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ப்ளூ பஸ்ஸாக பிளாக் பஸ்ஸானே தெரில. நானே ஒரு டீச்சர். ஐயோ மானத்தை வாங்காதான். இந்த வீடியோஸில் நம்ம ப்ளூ பஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரோட ப்ளூ பஸ்னா வேறு யாரும் இல்லைங்க, என்னுடைய ப்ளூ பஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்ததே ப்ளூ பஸ் தாங்க. சரி இந்த மாதிரி. ஐயோ எந்த மாதிரி ப்ளூ பஸ்க்கே இன்ட்ரோ கொடுத்த போது ஆளே நான், ப்ளூ பஸ் வீடியோக்கே ப்ளூ பஸ்ஸாக இன்ட்ரோ கொடுத்த போது ஆளாக நான் தான் இருப்பேன். சரி என்னடா சொல்ல வந்த? கண்டென்ட் மறந்துச்சு. மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு தான் இன்னொரு கண்டென்ட் எடுக்கணும். ஏன் இந்த வீடியோவும் வாய்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வர வாய்ஸ் வந்து நான் ஒரு முறை கூட கட் பண்ணவே இல்லை. நான் இப்படி தான் தொணன்னு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். பட் அதை கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். அதுக்கு நேமும் வச்சிட்டேன் ப்ளூ பஸ்ன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்குறீங்க, உங்கள் வாய்ஸ் ஒரிஜினல் தானா, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்குன்னு. இவ்வளோ கேவலமாக பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடிட் பண்ணுறதுல இருக்கோம். அதுதான் உங்ககிட்ட ஒரு கரெக்ட் எடிட் பண்ணாமல் அப்படியே வாய்ஸ் ஓவர் மட்டும் உங்களுக்கு வீடியோ வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், எடிட் பண்ணாமல். இப்படி தான் இருக்கும், இவ்வளோ கன்றாவியாக தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் என்ஜாய் பண்ணுறது இருந்தால் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், இல்லைனா இரிட்டேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ளூ பஸ் போட வேணாம். சரி ஓகே, அதுக்கு ஏன் இந்த ப்ளூ பஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, த்ரோட் பெயினா சுத்தமாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அதுக்காக டெய்லியும் வீடியோ போட்டுட்டு இன்றைக்கி ஸ்டாப் பண்ணுறதும் ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இருக்கிற வீடியோவே எடுத்துகிட்டு இப்போது ப்ளூ பஸ்ன்னு சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் மெம்பரில் யாரை பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஆர்மிஸ். நமக்கு 3K பிடிஎஸ் ஆர்மி வந்ததுக்கு. அப்புறம் ஹாப்பி தீபாவளி. நீங்கள் பட்டாசு வெடிக்கிறீங்க அப்படின்னா சேஃபாக வெடிங்க. பட்டாசு வெடித்ததுக்கப்புறமும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் ஏன் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பட்டாசு வெடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பட்டாசு கிட்டே போவீங்க. இன்னொரு பட்டாசு வெடிக்கிறீங்க அப்படின்னா அதோட நெருப்பு வந்து உங்கள் கையில் பட்டுச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பட்டாசு வெடிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கையில் அந்த பட்டாசோட மருந்து படாத மாதிரி பார்த்துக்கோங்க. சேஃபாக வெடிங்க. ஹாப்பி தீபாவளி. பிடிஎஸ் மெம்பரில் நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் 2 டேஸில் இந்த த்ரோட் பெயின் சரியாயிடும். நம்ம கண்டினியூவாக வீடியோ பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆர்மி. சரங்கி.